சரி, இப்ப நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். அந்த மாநாட்டுல நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? இல்லையே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மட்டும்தான். ஆனா தமிழ்நாடு வந்துட்டா ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா நம்ம கிட்ட யாரும் வாலாட்டவே முடியாது. நம்மளுடைய நல்லிணக்கத்தை யாரும் நாசம் பண்ணவே முடியாது. சொன்னமா இல்லையா? அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? ஒரு இன்ச்சு கூட மாறலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தானே நம்மளுடைய கொள்கை. அதுல இருந்து மாறவே போறதில்லை. 100% நீங்க உங்க விஜய இந்த விஷயத்துல நீங்க நம்பலாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளா தான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். எம் மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயனுடைய முகம்.